3 வருட தரைவழி பயணத்திற்கு பின் போதிதர்மன் சீனாவின் நான்கியன் கிராமத்தை அடைகின்றார். மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தற்காப்பு கலையின் அடிப்படையான களரியிலும் பார்வையால் ஒருவரை கட்டுப்படுத்தும் நோக்கு வர்மத்திலும் அவர் மகா யோகி என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் நேரம் வந்தது. தங்களின் வாழ்நாளில் அப்படியொரு அதிசயத்தை கண்டிராத சீன மக்கள் தங்களுக்கும் அந்த தற்காப்பு கலையை கற்றுத்தரும்படி வேண்டினர்.